முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை கூற வந்துள்ளேன். வாழ்க்கையில் அனைவருக்கும் தேவை சுதந்திரம்தான். ஆனால் அந்த சுதந்திரத்தை நீ பறிகொடுத்தது போல உணர்கின்றாயா? அவருடன் இருந்தால் எதையுமே செய்ய இயலவில்லை. அவருடைய குடும்பத்தாரும் என்னுடைய சுதந்திரத்தை பறித்து கொண்டு என்னை முடக்கி விடுகின்றார்கள். நான் செய்ய வேண்டும் என்று ஒரு விஷயத்தை நினைத்தால் கூட செய்ய முடிவதில்லை. தனியாக இருந்த பொழுது நான் செய்த விஷயங்கள் கூட இப்பொழுது அவரும் அவருடைய குடும்பத்தாரிடமும் இருக்கும் பொழுது என்னால் எதையுமே செய்ய முடியவில்லை என்று வருத்தம் கொள்கின்றாய் தங்கமே. அதனால் உன் துணையை பிரிந்து நீ வந்து விட்டாய். உன்னுடைய வருகைக்கு பின் என்ன நடந்தது அவர் வீட்டில் என்பது உனக்கு தெரியுமா? உன் துணை உன்னை பற்றி எப்பொழுதாவது பேசினால் கூட அவருடைய குடும்பத்தார் அவரிடம் சண்டையிடுகின்றார்கள். தொடர்ந்து மன உளைச்சலில் உன்னுடைய துணை இருக்கின்றார். எப்பொழுது எடுத்தாலும் வீட்டில் சண்டை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றதே. நான் அங்கு என் துணையுடன் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன். இப்பொழுது குடும்பத்தார் வேண்டும் என்று குடும்பத்தோடு வந்து இருந்தால் இப்படி சண்டைக்கு மேல் சண்டை வந்து கொண்டே இருக்கின்றது. எப்பொழுதும் என்னையே பழி சொல்கின்றார்கள். அவருக்கு ஆதரவாக நான் பேசினால் கூட என்னை அவர்கள் எதிராகத்தான் பார்க்கின்றார்கள். நான் இனி என்ன செய்வேன்? என்னுடைய துணை இல்லாமல் நிச்சயமாக இனி என்னால் இருக்க முடியாது என்று உன்னுடைய துணைக்கு இப்பொழுதுதான் புத்தி வந்துள்ளது. மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு மூடராக இருந்த உன்னுடைய துணைக்கு இப்பொழுதுதான் நல்ல புத்தி வந்துள்ளது. நீ எவ்வளவு முக்கியம் என்பதும் உன்னுடைய அன்பு எவ்வளவு பரிசுத்தமானது என்பதும் இப்பொழுதுதான் அவருக்கு புரிந்திருக்கின்றது. அவராகவே உன்னை தேடி வரப்போகின்றார். வந்து உன்னுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மீண்டும் தொடரலாம் என்று உன்னிடம் கூறப்போகின்றார். இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை அவருக்கு புரிந்திருக்கின்றது. இருவரும் இணைந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கின்றது. பல கசப்பான சம்பவங்களுக்கு பிறகுதான் இனிப்பான சம்பவங்கள் நடக்கும் என்று உள்ளது. நான் முன்பே உன்னிடம் சொன்னேன் அல்லவா, உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் சரியாகும் என்று. அதற்கான சரியான நேரமும் காலமும் இப்பொழுதுதான் வந்துவிட்டது. நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். நீயும் உன் துணையும் ஒருவர் மீது ஒருவர் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றீர்கள். மூன்றாவது நபர் உங்களுடைய வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு விரிசல்கள் ஏற்படுகின்றது. இனி அந்த விரிசல் ஏற்படாமல் நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் தான் கையாள வேண்டும். அதற்கு நீங்கள் தான் உறுதியாக இருக்க வேண்டும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.